கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்தப்போ இதே மாதிரி ஆளுநர் உரையில் எத்தனையோ லைன்கள் ஆளுநர் வாசிக்காமல் தவிர்த்திருக்கார். ஆனால் இன்னைக்கு தாவேக அரசு கொடுத்த இந்த உரையை ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே வாச்சிருக்காரு. இதன் மூலமாக தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறது அம்பலமாயிடுச்சு அப்படின்னு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்துருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த உரையில் இருக்கிற முக்கால்வாசி நல்ல திட்டங்கள் எல்லாமே கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்தவை தான். தாவேக அரசு புதுசாக எந்த திட்டங்களையும் யோசிக்காம திமுக கொண்டு வந்த திட்டங்கள் மேலே தங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு தன்னோட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அரசு அமைஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்கிறது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீச்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக புள்ளி விவரங்களோட பேசின உதயநிதி, விஜய் ஆட்சிக்கு வந்த இந்த குறுகிய காலத்திலேயே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னும், ஒரே மாதத்தில் 175 பாலியல் குற்றங்களும் 65 கொலைகளும் நடந்திருக்கும் அப்படின்னும், இதுக்கு முதலமைச்சர் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னும் கேள்வி எழுப்புறார். மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக தங்களுடைய பலவீனமான கூட்டணியை காப்பாற்றிக்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பீரோ புல்லிங் அண்ட் பேனிக் பையிங் பண்ணுற மாதிரி இழுக்க பார்க்குறார் அப்படின்னும் மிக காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கவலையில் தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி பீரோ புல்லிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது.